ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்கள் ரீத்து. நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் உமான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அவளை அவங்க மம்மி டாடி ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்களாம். அப்படியே செல்லமாக வளர்ந்த பொண்ணு அதுவும் இல்லாமல் புத்திசாலியாகவும் வளர்ந்தாலாம். அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு வெளியே கூட்டமாக இருந்துச்சான். ஜோதின்னு ஒரு குட்டி பொண்ணு அந்த ஒரு குட்டி பெண்ணை வச்சுருந்தாலாம். அதுவும் அழகாக இருந்துச்சான். அதை உமா எழுதி பார்க்கலான்னு வாங்கினாலாம். சரி எழுதி பார்க்கலான்னு எழுதிட்டு இருந்த போது அழகாக எழுதிச்சான். சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ப்ரேயரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேம் அவளை ஏதாச்சும் பேட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அவள் கிளாஸ்க்கு வந்திருக்கா. சுற்றி முற்றி பார்க்கும்போது பெண்ணு தான் இருந்திருக்கு. அந்த பெண்ணை பார்த்து இன்னொரு தடவை எழுதி பார்க்கலான்னு எழுதிட்டு இருக்கும்போது கீதான்னு ஒரு குட்டி பொண்ணு வெயிலில் நின்றுட்டு இருந்தாலா. அவளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டா கிளாஸ் ரூம்க்கு. அப்புறம் அந்த உமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கெட்டில் போட்டு பெண்ணை கீழே போட்டாளா. அப்புறமா ப்ரேயர் முடித்து எல்லாருமே வந்தோடனே ஜோதி பேக்கில் பெண்ணை பார்த்தாலாம், செக் பண்ணாலாம். அப்புறம் பெண்ணை காணோடனே அவள் அழுதுகிட்டே போய் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என் பெண்ணை காணுன்னு. அப்புறம் மேம் கேட்டாங்க, யார் ஃபஸ்ட்டாக கிளாஸுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் கீதான்னு கை காட்டும் போது கீதா அந்த தப்பை பண்ணல. ஆனால் அவள் மேலே பழி விழுந்துருச்சு. உமா தானே பண்ணா, ஆனால் அவள் மேலே பழி விழுந்துருச்சு, கீதா மேலே. மேம் பிடிச்சி செம்ம திட்டினாங்க. பாவம் அதிலே கீதா அழுதுட்டா. மேம் சொன்னாங்க, உனக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ளே பெண்ணை தரலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளும் என்ன பண்ணுறதுன்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் உமாவுக்கு வீட்டில் போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம இது பண்ணிட்டோம், அவள் மேலே பழி விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுநாள் உடனே மேம் கீதாவை கேட்டோடனே பெண்ணுங்கன்னு அவள் ஒத்துக்கிட்டா பள்ளி. ஆனால் உமா போய் மேம் கிட்ட, மேம் நான் தான் பெண்ணு எடுத்தேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் மேம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவளை திட்டல. ஏன்னா எல்லோரும் முன்னாடி அவள் இருந்தாலும் அவள் பள்ளியை ஒத்துக்கிட்டால. அதே மாதிரி கீதாக்கிட்டேயும் ஜோதிக்கிட்டேயும் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதோட மீனிங் என்னென்னா, யாரும் தப்பும் செய்யக்கூடாது, அப்படி தப்பு செஞ்சாலும் அதை மறைக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இதோட முடிவு. ஓகே, இதே மாதிரி கதை வேணும்னா என்னோட இதை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.